என்ற தலைப்பு குறளுக்குள் கோளையம். கோளையத்தில் திருக்குறளா, திருக்குறள் கோளையமா? இந்த கேள்வி நமக்குள்ள எழத்தானே செய்யும். ஏன் திருவள்ளுவரை நம்ம அப்படி உலகம்னு பாக்குறோம்? திருவள்ளுவர் அப்படி எதனால் அவருடைய நூல் அப்படி உலகமா அப்படி அவர் பார்த்தாரு? ஏன்னா தமிழர்களே பாத்தீங்கன்னா பொதுவா உலகம் நோக்கி சிந்தித்தவர்கள். திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லியிருப்பார். இவங்க எல்லாமே உலகை நோக்கி சிந்தித்தவர்கள் தான். திருவள்ளுவரை பத்தி ரொம்ப அழகா ஒரு சான்றோர் சொல்றார். அவர் எழுப்பிய வினாக்கள் உலகை நோக்கி எழுப்பப்பட்ட வினாக்கள். அவர் இருத்த விடைகள் உலகளாவிய விடைகள். அவர்தம் எண்ணங்கள் உலகத்தை வாழ்விக்க வந்த அற்புதங்கள். அவருடைய நோக்கு உலகளாவிய தனிப்பெரும் நோக்கு. அவர்தம் பரிவு வையகத்து பரிவு. அவருடைய அறிவுரைகள் அனைத்து உலகையும் வாழ்விக்க வழிகாட்டும் வான்பொருள்கள் அப்படின்னு சொல்வார். இத ஜீவ் போப் அவர்கள் ரொம்ப அழகா சொல்வார். இஸ் a bard of the universal man என்று சொல்வார். அனைத்து உலகையும் பாட வந்த பாவலன் என்றே சொல்லுவார். அப்போ இந்த உலகத்தையே தன் கருத்தில் கொண்டு ஒரு அற்புதமான ஒரு நூலை சமைத்திருக்கிறார். சரி, அப்படி என்ன உலகத்தை அவர் பார்த்தாரு? உலகத்தை அவர் ஏன் திருத்தணும்னு நினைக்கிறார்? ஆனா திருத்த நினைக்கல அவர். உலகம் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகில நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இகழ்னா மாறுபாடுகள், மனிதருக்குள் மாறுபாடுகள். கல்வி என்பது கற்கப்பட்டு நம்மால் அறியப்படும் பொழுது நம்மை விட்டால் யாரும் இல்லை என்று நினைக்கக்கூடிய அறியாமை. கற்க கசடர கற்க என்று 391வது குறளிலே சொல்லுவார். கசடர கற்க என்று சொன்ன வள்ளுவர் அடுத்த அடியும் போடுறாரு, கற்றபின் நிற்க என்று சொல்லுகிறார். நிற்க என்றால் நமக்கு எல்லாம் தெரியும், அதன்படி நிற்றல், நெறியில் நிற்றல், அதற்கு தக என்று சொல்லுகிறார். அப்போ அந்த கற்பவனுக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா அகந்தை வந்து விடக்கூடாது. கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த அக உணர்வு அவனிடம் விஞ்சி இருக்க வேண்டும். இன்னொன்னு தன்னலம் வந்து விடக்கூடாது, சுயநலம். அப்போ நம்முள் இருக்கும் அந்த கர்வம், பொறாமை, சில நேரங்கள்ல அடுத்தவருடைய உயர்ச்சியை காணும் போது நமக்குள்ள எழுந்து விடக்கூடிய பொறாமை. இன்னொன்னு தன்னலம், தான் மட்டுமே பேசப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம். இந்த இரு குறுநல போக்குகளும் மனிதனிடம் வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு மிக அழகாக சொல்லுகிறார், கற்றபின் நிற்க என்று சொல்லுகிறார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வகையில திருக்குறள் பார்த்தா அது ஏதோ ஒரு நீதி நூலா அல்லது அறநூலா, இப்படி நிறைய சந்தேகங்கள் மனிதரிடையே. ஏன்னா நம்ம சிந்திக்கிறோம், எடுத்துக்கிட்டு இப்ப வள்ளுவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக மட்டுமே ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. வள்ளுவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக ஒன்றல்ல. வள்ளுவம் என்பது எதை நோக்கியது என்பதை நாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இங்கே இருக்கிறது இல்லைங்களா? அப்போ என்ன சொல்லுகிறார் வள்ளுவர் என்றால், உலகத்தை நோக்கி பாருங்கள், உங்களை வளர்த்துக்கொள், தனி மனிதனுடைய உயர்வுதான் அனைத்துமே என்பதிலே அவருக்கு மிக ஒரு உயர்ந்த சிந்தனை அங்கே அவருக்கு இருக்கிறது. தனி மனிதன் உயர வேண்டும், அவன் மூலமாக சமுதாயம் அங்கே உயர வேண்டும் என்ற எண்ணம் அவரிடையே இருக்கத்தான் செய்கிறது. அதாவது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற 68வது குறள். ஒவ்வொருத்தருடைய உயர்வும் அந்த மாநிலம், அந்த வையகத்துக்கே இனிது, அந்த வையகம் வாழ்விக்க அது மிக இனிது. ஏன்னா இன்னைக்கு மனிதனுக்கு தேவை பாத்தீங்கன்னா நிறைய இருக்க உணர்வுகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, இதுக்கு மன இறுக்கம் வந்து விடுகிறது. நிறைய படித்தவர்கள் கூட தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று நினைக்கும் போது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. இதெல்லாம் வள்ளுவருக்கு அந்த காலத்தில். ஏன்னா தத்துவம் என்பது 2 வகையில சொல்லுவாங்க. தத்துவ நீதி, அதாவது பிரின்சிபிள் எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நடைமுறை நீதினு ஒண்ணு இருக்கு, ஆக்ஷன் எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரின்சிபிள் எத்திக்ஸ்ன்றது இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணும், ஒரு லட்சிய கனவு தான். இந்த நடைமுறை நீதி என்பது வாழ்வியலுக்கு உகந்து. அதனால்தான் வள்ளுவர் ஒரு குறள் ரொம்ப அழகா சொல்லுவார், பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் என. 292வது குறளை நம்ம பார்க்கணும். பொய்மையும் வாய்மையிடத்த எப்ப புரைதீர்ந்த நன்மை பயக்கும் என. அப்ளைடு எத்திக்ஸ் paves a way to deviate from the principled ethics when it benefits the common or others. அடல்ஃப் என்ற ஒரு அறிஞன் இதை 3வது மில்லியனத்துக்கான ஒரு நீதியாக சொல்லுகிறான். எப்ப வள்ளுவர் சொன்னது 2000 வருஷம் முன்னாடி நீதி. அப்போ
பொய்மையும் வாய்மை எடுத்த பொய் எப்போ ஒருத்தரை காப்பாற்றுகிறது என்றால் தன்னலத்திற்காக சொல்வதை பற்றி அவர் சொல்லவில்லை. அதனால்தான் வள்ளுவ சிந்தனைகளை நாம் பார்க்கும் பொழுது வெறும் அறச்சிந்தனைகள் மட்டுமல்ல, அது வாழ்வியலோடு சேர்ந்த அறச்சிந்தனைகள். இப்படி இருன்னு சொல்ற வள்ளுவர் ஏன் அப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்வார். வாய்மைன்னு சொல்றாரு, ஆனா அந்த வாய்மை எங்கு பயன்பட வேண்டும், எப்படி பயன்பட வேண்டும். இப்ப நேர்மை வேறு, கடுமை வேறு. ஒரு மனுஷன் நேர்மையா இருக்கிறான்றது பாராட்டத்தக்கது. கடுமையாக இருக்கிறான் என்றால் அது அவனுக்கே கொடிது, சுற்றி இருக்கும் சமுதாயத்திற்கும் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், இல்லைங்களா? அதனாலதான் வள்ளுவர் தனி மனிதனை நோக்கித்தான் சிந்திக்கிறார். அந்த தனி மனிதன் திருந்தும் பொழுது, அவனை உயர்த்தி கொள்ளும் பொழுது, அவன் சார்ந்த வீடு, அவன் சார்ந்த சமூகம், அவன் சார்ந்த நாடு, அவன் சார்ந்த உலகம் அங்கே உயர்கிறது. அங்கு பொறாமை இல்லை, அங்கு போட்டி உணர்வு இல்லை, அடுத்தவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது, இல்லைங்களா? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றதர் 35 தெளிவா சொல்றார். அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நமக்குள்ள என்ன வரணும்னா அங்க பண்பு நலன்கள் நம்ம ஓங்கி இருக்கணும். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர். இன்னைக்கு நம்ம எத்திக்ஸ்ன்னு அதான் சொல்லி கொடுக்குறோம். 997 குறள். அறம்போலும் கூர்மையர், நல்ல அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, அப்படியே சொல்லுவான், எடுத்ததெல்லாம் பல கோணங்கள்ல சொல்லுவான். ஆனா மனித தன்மை அவனிடம் இல்லை என்றால், பண்புகள் இல்லை என்றால் அவன் மரம் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த மரத்தன்மைக்கு அவன் இறக்கி கொள்கிறான், இல்லையா? அப்ப நான் உயர்த்திக்கணும், பண்பு நலன்கள் ஓங்க வாழுதல், இனிமையாக பேசுதல், இல்லையா? விட்டு கொடுத்தல், குறைகளை மன்னித்தல், போற்றுதல், பிறருடன் இணைந்து பழகுதல், இதெல்லாம் உயர்நல குணங்களாகத்தான் வள்ளுவம் பார்க்கிறது. அதனால இனிவை கூறல்னு ஒரு அதிகாரம் எழுதின வள்ளுவர் செய் நன்றி அறிதல் அடுத்த அதிகாரம் எழுதுவார். ஏன் இனியவை பேசணும்? நல்ல சொற்கள் நல்ல பயனை தருது. இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட கூட நம்ம என்ன பேசுறோம்? பாசிட்டிவிட்டின்னு சொல்றோம், இல்லையா? கண்ணா படின்றதை விட படிக்கலாமான்னு அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா சஜஸ்டிவ் மோடுன்னு சொல்றாங்க சைக்காலஜில. அப்போ படிக்கலாமா, பார்க்கலாமா, செய்யலாமா அப்படின்ற வார்த்தைகள் ஒரு ஊக்கத்தை தருகின்றன. படி அப்படின்னு அது காதுல இடி அப்படின்னு தான் விடும், இல்லையா? அது சொல்லும் முறை. இன்சொல் இனிதீன்றால் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது 99 சொல்வார். இன்னைக்கு நன்றி அறிதல்ன்ற ஒரு அதிகாரத்தையும் நம்ம மறந்துட்டோம்னா அதை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்குது நன்றி அறிதல். அதுல சொல்ற ஒரே ஒரு குறள் மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். 108 இங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா 108ன்னா ஆம்புலன்ஸ், 108ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த மாதிரி 108 சொல்லுவார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றா. ஒருத்தர் செய்த நன்மையை நீங்க மறந்துடாதீங்க, சிறிய அளவு இருந்தா கூட. ஆனா அவங்க செய்த தீங்குகளை அப்போதே மறந்துருங்கன்றார். இது யாருக்கு நல்லதுன்னா, நம்ம மறக்கிறதுனால அவங்களுக்கு நல்லது இல்லை, நமக்கு நல்லது. ஏன்னா அந்த மன குப்பைகள் அங்கே இல்லை, இல்லைங்களா? அது எண்ண குப்பைகள் இல்லை, தீங்கான எண்ண குப்பைகள் அங்கே இருக்காது, அவை கொட்டி விடப்படும். அதனால நன்று அல்லது அன்றே மறப்பதுங்க. சரி, இதை மறக்கிறதுக்கு என்ன வழி? வள்ளுவர் சரியா சொல்லலையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா 109ன்னு ஒரு குறள் வரும். கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என்று எழுதுவார். இது ஒரு அருமையான தீர்வு உலகத்துக்கு அவர் தர தீர்வு. ஒருத்தன் கொலபாதக அளவு நமக்கு தீமை செஞ்சிருக்கலாம், அவன் என்னைக்கோ எப்பவோ ஒரு நன்மையை நமக்கு செஞ்சிருப்பான்ல, அது கொஞ்சம் நினைச்சு ஆழத்துல நினைச்சு பாரு, இந்த தீமையெல்லாம் போயிடும், நீ அவனை மன்னிக்க கத்துப்பேன்றார். இது நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நமக்கு முதல்ல நிக்கிறது செய்த தீமை தான் டக்குன்னு நிற்கும். 1000 பேசுவோம் நம்ம உலகத்துல. அன்பை பத்தி பேசுவோம், இனியவை குரல் பேசுவோம், அடக்கம் பேசுவோம், ஒழுக்கம் பேசுவோம், முயற்சி பேசுவோம், தன்னம்பிக்கையை பத்தி பேசுவோம், எல்லாம் பேசுவோம். ஆனா ஒண்ணு மறந்துடும், என்னன்னா அதுபடி நாம நிற்போமா? சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். 664வது குறள் இந்த குறள். 67வது அதிகாரம் இது பேர் வினைத்திற்பம் என்ற ஒரு. ஏன்னா நான் குறளோட ஒவ்வொன்றையும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப வள்ளுவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அகச்சான்றுகள் தான் முக்கியம். வள்ளுவர் என்ன சொன்னார், இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு நிலை, ஆனா வள்ளுவர் சொன்னதிலிருந்து நாம் பெற்ற உண்மைகள் என்ன, இப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய செய்திகள் அங்கே கிடைக்கும். அகச்சான்றுகள் தான் அவருடைய உள்ளத்தை எடுத்து காட்டும், விரித்து காட்டும், இல்லையா? அதனால வள்ளுவர் எங்கேயுமே பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில இந்த துன்பங்களை பார்த்து பயப்படுறது, இல்ல துன்பங்களா தனக்கே வர்றதுன்னு நினைக்கிறது, இந்த உலகமே தனக்கு எதிரா இருக்கிறதுன்னு நினைக்கிறது, எல்லாருமே தமக்கு எதிரானவங்கன்னு நினைக்கிறது, தான் மட்டுமே ரொம்ப இதாயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது, அதை தாழ்ந்து போயிட்டோம்னு நினைக்கிறது, இது பேரு செல்ஃப் பிட்டின்னா சொல்லுவோம் நம்ம இன்னைக்கு, இல்லையா? சுய பச்சாதாபங்கள், இதுக்கெல்லாம் எதிரானவர் வள்ளுவர். ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் ஊக்கம், இல்லைங்களா? அவருடைய ஒவ்வொரு குறளையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விரவி நிற்பது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலியிடை, அதாவது இந்த வானிடை வழி போல, தசையிடை நார் போல வள்ளுவர் பேசும் குறள் எதுவாகினும் விரவி நிற்பன, வற்புறுத்தப்படுவன,
வற்புறுத்தப்படுவன என்னன்னு பாத்தீங்கன்னா, அயராத உழைப்பு, அயராத உழைப்பு, அகலாத முயற்சி, உயர்ந்தவை காணும் உள்ளம். இந்த 3 அவர்கிட்ட இருக்கும். எப்பவுமே அவர் சொல்வார், வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பெறான்வார். ஒரு செயலின் உறுதி என்பது மனதின் உறுதியை பொறுத்தே அமைகிறது. மனித ஆற்றலை நம்ம முழுசா அறியல, பயன்படுத்தல. நமக்குள்ள எக்கச்சக்கம் இருக்கு. அந்த ஆற்றலை நம்ம கொஞ்சம் தான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் அதோட முடிஞ்சு போயிட்டோம். அன்லிமிட்டட்னு சொல்றோம், இன்ஃபினிட். நிறைய இருக்கு நமக்குள்ள ஆற்றல். அதை அதனால்தான் வினைத்திற்பம் என்பது மனத்திற்பம். மன உறுதி, செயலின் உறுதி. எல்லார்கிட்டையும் எல்லாம் ஒரு திறன் இருக்கத்தான் செய்யும். யூனிக்னஸ் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா, ஒரு தனித்துவம். யாரை பாட்டு நம்ம பொறாமப்படுறதோ, இவங்கள மாதிரி நம்ம இல்லைன்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை, லோ செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்லுகிறார். தன் மதிப்பு குறைவாக இருக்கும் பொழுதுதான் அடுத்தவங்களோட சின்ன சொல் கூட நம்மளை குத்திடுது, நமக்குள்ள காயங்களை ஏற்படுத்துது இல்லைங்களா. அந்த காயங்களை நம்ம மாத்தணும்னா நம்ம என்ன, தன்மதிப்போட வர கத்துக்கணும். இந்த செல்ஃப் எஸ்டீம் என்று அதை சொல்லுகிறார்கள். அந்த செல்ஃப் எஸ்டீமா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக் இது இல்லைங்களா, இதை நம்ம மேனேஜ்மெண்ட்ல நம்ம சொல்றோம். அதை நம்ம எப்படி மாற்றிக்கொள்ளலாம், என்னென்ன செஞ்சா நம்மால அதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தை தான் வள்ளுவர் இன்னைக்கு 2000 வருஷம் முன்னாடி சொல்றாரு. அப்ப வள்ளுவர் இன்னைக்கு பழையதையே சொல்றாரா, புதுமைகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா, அவர் அதான் அவரோட 3வது நிலையம்னு சொல்லக்கூடியதுக்கு கூட அவருடைய குரல் ஒத்து இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டாரான்னு நம்ம அப்படி பொதுவாக எடுத்து முடியாது. இஸ் இட் அ பெனேசியா ஃபார் ஆல், அது எல்லாத்துக்கும் தீர்வா அப்படின்னா நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவரே சொல்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது. எங்க சொல்லுவார் பாத்தீங்கன்னா, அறிவுடைமை என்ற அதிகாரம் 423வது குறள் நீங்க பார்க்கணும். நானே சொன்னா கூட மெய்ப்பொருள் அந்த எடுத்துக்கிறோம், அது உங்களுக்கு உகந்தது அல்ல, பொருத்தமானது அல்லன்னா விட்டுடுங்க, என்னையும் நீங்க எடை போட்டுக்கோங்கன்ற. நான் சொல்றதெல்லாம் சரின்னு வள்ளுவர் வாதாடவே மாட்டார். ஏன்னா அவர் என்னைக்குமே ஞானிகள், திறன் உள்ளவர்கள், நிறை மனிதர்கள் யாரும் நான் தான் சொல்லி வரவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு குறள் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம எல்லாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்க ஒரு குறளாக இருக்குது. 1110வது குறள், 3:1 அறிதொரும் அறியாமை கண்டற்றால் நெடுவார்ப்பா. என்ன, அதாவது அறிவு படிக்க படிக்க வரும்னு நினைக்கிற காலத்துல நீ அறிய உன்னுடைய அறியாமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அது எப்படி தலைவனும் தலைவியும் படகுதல் போல என்ற ஒரு அழகான காமத்துப்பால்ல இந்த ஒரு உதாரணத்தை. ஏன்னா எங்க போனாலும் வள்ளுவருக்கு கல்வி நிக்குது. இந்த கல்வி ஒண்ணுதான் நம்ம, ஏன்னா ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்துன்னு எங்க சொல்லுவார், 398ல சொல்லுவார். இந்த பிறவிகள் இருக்குதான்னா வள்ளுவருக்கு அதுல சில நம்பிக்கைகள் அவர் சொல்லிக்குவார். அப்ப உன் கூட வரக்கூடியது எது என்றால், உன்னுடைய நீ பெற்ற அறிவு அனுபவம் இருக்கிறதே இது உடன் வரும். நீ சேர்த்த சொத்தோ, நீ வச்சிருக்கிற பிற ஆக்கங்களோ எதுவும் வராது. ஆனா ஒன்று உன்னுடன் வரும், எது என்றால் நீ கற்ற கல்வி, நீ பெற்ற அனுபவம். அதனால கடைசி வரைக்கும் படிச்சுட்டு, அறிதோறும் அறியாமை, படிக்க படிக்க அறியாமை. வாழ்க்கையில படிச்சு முடிச்சிட்டோன்னு யாருமே அறிவாளிகள் நினைப்பதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம தொடாத துறைகள் உலகத்தில் பல 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 உண்டு. நம்ம ஏதோ ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு ஏதோ கொஞ்சம் சிலவற்றை படிக்கிறோம். இப்ப திருக்குறளை நமக்கு முன்னே எவ்வளவோ சான்றோர்கள் அதை ஆய்ந்திருக்கிறார்கள், பல கோணங்களிலே பார்த்திருக்கிறார்கள். இப்ப நம்ம பார்க்கறது அவங்களோட தோல் மேல நின்று நம்ம பார்க்கிறோம். அதனால சிலது இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியுது. ஏன்னா அவங்க அந்த அடித்தளத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல இருந்து நாம பாக்குறோம். அப்ப அந்த வளர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு நோக்கி போயிட்டு இருக்குமே தவிர, திருக்குறளை முழுமையா அறியனா ஒரு பிறவி போதுமானா போதாது. ஏன்னா அத்தனை பிறவிக்கு எத்தனை, நீங்க உலகியல்ல இன்னைக்கு என்ன வேணுமோ அதுக்கெல்லாம் அவர் ஒரு அழகா சொல்லிட்டு போவார். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு என்ன வேணும். இப்ப நீங்க திட்டமிடுறீங்க, இந்த ப்ரோக்ராம் அழகா பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் வலி அறிதல் ஒரு அதிகாரம் 48ல 471 குறள் நீங்க பார்க்கணும். வினை வலி, தன் வலி, மாற்றான் வலி, துணை வலி, ஸ்வாட் அனாலிசிஸ மொத்தமா பார்ப்போம். நம்ம ஸ்ட்ரென்த், எதிராளியோட ஸ்ட்ரென்த். ஆனா இதெல்லாம் நம்ம பொதுவா ஸ்வாட்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் என்று சொல்வாங்க. ஆனா வள்ளுவர் வினை வலியும் எழுதுவார், செயலின் வலிமையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சாதாரண மலையில ஏறுறதுக்கு ஒரு சில ஆற்றல் போதும், ஆனா இமயமலைக்கு ஏறணும்னா இன்னும் கொஞ்சம் ஆற்றல். அப்போ அது வினை வலியும் கூட சேர்த்து ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லப்படுற இந்த மேலாண்மை தத்துவத்துக்கே ஒரு கூடுதல் தத்துவத்தை தருவார் நம்முடைய தருவார். ஏன்னா அவரது எல்லாமே பாத்தீங்கன்னா செயல்முறை இதுதான், சும்மா ஏதோ சொல்லிட்டு போறது இருக்க. இப்போ நீ கொடுத்தா நல்லவன், வாங்கினா கெட்டவன் அப்படிலாம் உலகத்துல நிறைய இருக்கு. சிலதெல்லாம் வாங்காதே, சிலதெல்லாம் கொடுக்காதே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வள்ளுவர் சொல்வார், நல்லாறு எனினும் குழல் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று எழுதுவார். 222வது குறள் நீங்க பார்க்கணும்.
அதாவது நல்லாறு எனினும் குழல் தீது, இதை வாங்கிட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப நல்லதுடா, சொர்க்கமே கிடைக்கும்னா யார்ட்டையும் வாங்காத. நல்லாறு எனினும் குழல் தீது, மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்றுன்னு. இதை கொடுத்தீங்கன்னா உனக்கு புண்ணியம் வராதுனாலும் பரவாயில்ல, கொடுக்கறது நிறுத்தாது. சரி, இப்படி சொல்றாரே வள்ளுவர். ஏன்னா முரண்கள் ஏதாவது இருக்காங்க, இதுல முரணே இல்லை. ஏன்னா தருபவனாக நீ பெறுபவனாக இருக்கா. வள்ளுவர் இரவு இரவச்சம் 2 அதிகாரம் எழுதுவார். நல்குறவுன்னு ஒரு அதிகாரம், 105, 106, 107 இந்த அதிகார தலைப்புகள் நான் சொல்றேன். அதுல ஒரு குறள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதுவார். இன்னைக்கு இருக்கிற பசி கொடுமை, இப்ப நம்ம எங்க பார்த்தாலும் இந்த போர்க்கால கொடுமைகள் பார்க்கிறோம். பசியோடு இருந்தன, நிறைய பேர் செத்துட்டாங்க, வெடிகுண்டுகள் வீசப்பட்டன, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அப்பதான் எனக்கு தவத்திரு இவர் சொன்ன அற்புதமான குன்றக்குடி அடிகளார் சொன்னது ஞாபகம். திருக்குறள் வாழ்க்கை நெறியாக வையகத்தில் மாறுமானால் வீடுகளுக்கு இடையே உள்ள சுவர்கள் இடிபடும், நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை கோடுகள் மறையும், உலகம் ஒன்றாகும், மானிட சாதி ஒரு ஜாதியாக உருவெடுக்கும், எங்கும் பொதுமை நிலவும், எல்லாரும் வாழ்வர் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். அப்போ இன்னைக்கு இந்த போர்க்கால குற்றங்கள், போர்க்கால இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த பசின்றது நமக்கு வர வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஒரு நாள் விரதம் இருந்தா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, விரதம் இருந்து பார்த்தா அந்த பசியோட இது தெரியும். ஆனா விரதம் நம்ம இறைமையை நினைச்சிட்டு இருப்போம். ஒவ்வொருத்தர் மதத்துல ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கும். வள்ளுவர் சொல்வார், நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் யாதொன்றும் நிரப்பினுள் கண்பாடு அரிது 1049 சொல்வார். அதாவது நெருப்புல கூட தூங்கலாம், இப்ப தூங்க முடியாது. அவர் சொல்றாரு அந்த பெருமையை ஓமானத்தோட சொல்றேன். நெருப்பினுள் துஞ்சலும், அதுல கூட நீ படுத்து தூங்கலாம், ஆனா பசியில தூங்க முடியாதுன்றார். சரி, அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உறாவரின். நீ போய் கேளு, யாருகிட்ட கேட்கணும்னா உன்னை பார்த்த உடனே அவன் கொடுக்கணும், அந்த மாதிரி ஆள்கிட்ட கேளு, கேட்கறது தப்பு இல்லைன்றார். 1052. இப்போ வள்ளுவர் பிச்சை எடுக்கிறத ஏத்துக்கிறாரோ? இறப்பாறை இல்லாயின் ஈர்ங்கன்மா ஞாலம் மரப்பாவை சென்று வந்துட்டு பிச்சை எடுக்கிறவன் இல்லைன்னா வெற்று உலகம்டா அப்படின்னு சொல்றாரு. இது 1058. அப்ப பிச்சை எடுக்கிறத வள்ளுவர் ஒத்துக்கிறாரோ? கொடுக்கலாமா, பிச்சை எடுக்கலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு அழகா இரவச்சம் ஒரு அதிகாரம் எழுதுறாரு, 107. அதுல சொல்றாரு, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்கையான். நீ அடுத்தவரிடம் இறந்துதான் வாழ வேண்டும் என்ற அந்த நிலை உண்டானால் படைத்தவன் இல்லாமல் போகட்டும், அவனுக்கு ஒரு சாபம் விடுறார். இப்ப வள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா? இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இதெல்லாம் நம்ம குறளுள் குவளையம். அவருக்கு அந்த நம்பிக்கை என்பது எப்படி இருக்கிறது என்றால், அவருடைய கடவுள் வாழ்த்தை நீங்க எடுத்து பார்க்கணும். முதல் 10 குறள் எங்கேயாவது இந்த மதத்தினன், இந்த இனத்தினன், இந்த நாமத்தினன் ஏதாவது சொல்லியிருக்காரு? அவர் வாழ்ந்த காலத்திலே பொதுவாக பேசப்பட்டது சமணம், பௌத்தம், சைவம், வைணவம், இந்த மாதிரி ஒரு 5, 6 இருக்கு. சாக்கியம் 5, 6 இருக்கும். ஆனா எங்கேயாவது எந்த கடவுளையாவது சொல்றாரு, ஓமைக்கு சொல்வார், ஆனா இதுதான் கடவுள்னு அங்க போடவே இல்லை எதுலையுமே. இது புத்தர், இவர் சமணர், அது மாதிரி எதுவுமே போடல. அவர் ரொம்ப அழகா சொல்வார், தாம் வீழ்வார் துயிலில் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. 1103 குறள் நீங்க எடுத்து பார்க்கணும். என்னுடைய அழகிய காதலி, அவருடைய இனிய மெல்லிய மூங்கில் போன்ற தோள்களிலே நான் சாய்ந்திருக்கிறேனே, இந்த இன்பம் உங்களுடைய தாமரை கண்ணான் உலகிலே இருக்கின்றதா என்று கேட்கிறார். அப்ப தாமரை கண்ணான் உலகுன்றது ஒண்ணு வராது. மடியிலா மன்னவன் நெய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் உருங்கு என்ற ஒரு அருமையான 610 குறள் மடியின்மை, அதாவது முயற்சி உடையவனுடைய திறனை பற்றி சொல்ல வரும் பொழுது அடியளந்தான் தாயதல், வாமன அவதாரம் நம்ம சொல்ற ஒண்ணு குறிப்பா சொல்றார். மடியுளாள் மா முகடி என்ப மடியிலான் தாழ்வுளாள் தாமரையினாள்ன்ற ஒரு இடத்துல 607 தாமரையினாள்னு சொல்றார். அப்ப இங்கெல்லாம் வள்ளுவர் சொல்ல வருகிறார். அப்ப அதெல்லாம் காட்டுறாரானா இந்த 10 குறள்ல எங்கேயுமே அவர் சொல்ற அத்தனையும் உலகு நோக்கியது. பாருங்க, பண்புகளைத்தான் இறைவனுக்கு படைத்திருக்கிறார். அவன் முதன்மை பண்பினன், அவன் தூய அறிவு பண்பினன், மென்மை பண்பினன், வேண்டுதல் வேண்டாமை இல்லாத பண்பினன், இருள் சேர்ந்த நெஞ்சினன் நல்லன், புறநடக்கம் மிக்கவன், ஓமை இல்லாதவன், அறத்தின் பண்பாளன், ஆடத்தினன், அவன் என் குணத்தான் என்று சொல்லுவாரே தவிர எங்கேயுமே இந்த கடவுள், இந்த மதம், இந்த இது, ஆனா ஒரு நம்பிக்கை அவர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த உலகம் இயங்குகிறது ஏதோ ஒரு கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அது பற்றி நமக்கு ஆழ்ந்த அறிவு, பியாண்ட் சர்டன் திங்ஸ் மைண்ட் கேன் நாட் டிராவல். அது வேணும்னா அதுக்கு உண்டான அறிவு நமக்கு வேண்டும் இல்லைங்களா? அதனால அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு இதுல.
அப்ப அதே தான் இங்க ஃபாலோ பண்றார். இங்கே நடைமுறைக்கு அவர் கொண்டு வருவன எல்லாமே அவர் அறிந்து புரிந்த ஒன்றை சொல்லுகிறாரே ஒழிய, அல்லது உலகத்தில் அவர் படித்து கற்ற ஆழ்ந்து அனுபவம் உய்த்துணர்ந்து பெற்ற ஒன்றை சொல்லுகிறார். ஏன்னா ஒரு இடத்துல சொல்றார், நிறைய படிச்சவர் திருவள்ளுவர், அந்த காலத்துல அவர் இருந்த மொழிகளையும் அறிந்தவர். அப்ப அவரு சொல்றாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று எழுதுகிறார். 322வது குறள் 33வது அதிகாரத்தை நீங்க பார்க்கணும். பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல், பல உயிர்களுக்கும் பகுத்து தந்து நீ வாழ்ந்தால் அதுதான் உலகத்திலே தலை சிறந்தது. நான் சொல்லல, நூலோ தொகுத்தவற்று உலகத்தில் உள்ள சான்றோர்கள் எல்லாம் அவங்க தொகுத்து சொன்னாங்க. அங்க பாருங்க, ஒரு கம்பெண்டியம் கொண்டாரு இல்லைங்களா? எல்லாரும் தொகுத்து சொன்னதுலயே சிறந்தது எது அப்படின்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அப்ப இன்னைக்கு நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்பர்சனல் ஸ்கில்னு மேனேஜ்மெண்ட்ல கத்துக்கிறோம். மக்களோடு மக்களாக கலந்து வாழும் பான்மை, திறன்மை, ஸ்கில் என்று சொல்லுகிறோம். அப்ப இன்னைக்கு மக்களோடு மக்கள் கலந்து வாழ்ந்தா கூட போட்டி பொறாம, ஒருத்தர் பின்னுக்கு இழுக்கிறது, ஒருத்தருடைய வளர்ச்சியில கண்டு பொறாம தீயில வேகிறது, இதெல்லாம் நிறைய பாக்குறோம். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அந்த மனித மனம் கற்றால் மட்டுமே போதாது, நுண்ணிய நூல்வள கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகவும் எழுதுறாரு. இது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 373 ஊழ் என்ற அதிகாரத்துல நீங்க பார்க்கணும். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் உண்மை அறிவு, நீ உன்னை எவ்வளவு வளர்த்துக் கொள்கிறாய், அதுதான் முக்கியம். அரிய கற்று ஆசு அற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிருது. 503 அதிகாரத்தை நீங்க பார்க்கணும். படிச்சுட்டா மட்டும் அறிவு, நிறைய தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் அறியாமைகளும் வண்டி கிடக்கும். ஏன்னா இன்னைக்கு படிச்சவன் சூதும் வாதும் பண்ணினால் ஐயகோ போவான் பாரதி வருத்தப்பட்டு சொன்ன வார்த்தை கிடையாது. இன்னைக்கு படிச்சவனோட சூது வாதுதான் இந்த நாட்டுல ஒயிட் காலர் கிரைம்ஸ் சொல்லப்படுறது. அப்ப படிச்சா மட்டும் அறிவு வந்துருமா? வராது. சிந்திக்கணும், பொறாம இல்லாம இருக்கும், உயர்ந்தவை காணும் உள்ளத்தை வச்சுக்கணும். இதெல்லாம் இருக்கும்போதுதான் அதான் வள்ளுவம் நம்மளை இட்டு செல்கிறது. பண்புடைமை. அப்ப போற வள்ளுவர் ஏத்துக்கிறாரா அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகா சொல்வார். பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு, பகையும் நட்பாக கொள்ள வேண்டும் 874 சொல்வார். நகையுள்ளும் இன்னாதி கட்சி 995 சொல்வார். இப்ப இதெல்லாம் நான் ஒருமித்த குரல்களா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அதுல அவர் என்ன வள்ளுவ உள்ளத்தை நான் காட்டுகிறேன், அவ்வளவு. எனக்கு தெரியும் இல்ல, நான் இதெல்லாம் வள்ளுவம் படிக்கும் பொழுது வள்ளுவரை எப்படி நாம் பார்க்க வேண்டும். ஒரு உலகினர், அவரோட தனி மனித ஒவ்வொரு வளர்ச்சியும் ரொம்ப கூர்ந்துக. அதனால்தான் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு எழுதுவார்ப்பா. இது ஒண்ணு மாத்திரம் 293 வாய்மையில. மனச்சான்று ஒன்றுதான் ஒரு மனிதன், வேற என்ன வர நான் 1000 சொல்லுவேன், ஆனா அதுபடி நான் நிக்கல. என் மனச்சான்று இடிக்கு. உலகத்தை நான் ஏமாத்தலாம், சொல்வன்மையினாலோ அல்லது வல்லன்மையாலோ அல்லது பிற நிலைகளாலோ என்கிட்ட இருக்கிற சாமர்த்தியத்தாலோ நான் உலகத்தை நான் மாத்த முடியும் பேச்சால. ஆனா என் மனச்சான்று என்னை இடித்துக்கொண்டே இருக்கிறதே, அதை நான் என்ன செய்ய முடியும்? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்கப்பா. இது உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒருத்தருக்கு சொல்லும்போது இந்த புத்தகம் அந்த புத்தகம் சொல்லாம இந்த குரலை சொல்லி மனச்சான்றின் படி சொல்லுனாலே இது ஒரு அரிய ஒரு நிலை. ஒரு முறை ஒரு உயர்ந்த காவலர் அதிகாரிகளுக்கு ஒரு வகுப்பு எடுக்க வாய்ப்பு நேர்ந்தது. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் லெவல்ல இருக்கவங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் ஆஃப் த ட்ரெயினர்ஸ்னு ஒரு வகுப்பு, டிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அதிகாரி ஒரு 55 வயது இருக்கும் அவருக்கு. நான் சொல்றது ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ அவர் என்ன கேட்டாரு, சார் நீங்க சொல்றீங்க வள்ளுவம் எப்படி எங்க துறைக்கு உதவும்? நாங்க காவல்துறை, நான் ஒரு கொடிய ஒருத்தன் இருக்கான் வச்சுக்கோ, ஹார்ட்கோர் டெரரிஸ்ட் மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். அவன்கிட்ட போய் ஐயா நீ ரொம்ப நல்ல, இன்னா செய்தாரை ஒருத்தர் நான் ஒன்னும் செய்யறேன், நீ எனக்கு உண்மையை சொல்லிடு அப்படின்னு நான் சொல்லுவானா சார்? திருக்குறள் எங்க சார் இங்க இடிபடுதே சார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் 314 வள்ளுவர் சொல்றாரு. இது எப்படி எங்களுக்கு சரிப்படும்? எங்க இதுல நாங்க 3ஆம் தர இது கொடுத்தாதான், 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் உண்மை வரும். இதை வள்ளுவம் கொஞ்சம் இடிக்குதே அப்படின்னாரு. அவர் கேட்டது நியாயம்தான். ஏன்னா அவருடைய பாணியில அவர் கேட்டார். அதுக்கு நான் அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிர் உடைக்கும் கூன் கையர் அல்லாதவருக்குன்னு ஒரு குறள் எழுதுறார். எங்க சார் அப்படின்னார். எடுத்து பாருங்க, 1077வது குறள். அவனை எப்படி சொல்லுவார்னா கயவர்னு எழுதுவார், மனுஷன் சேர்க்க மாட்டார். பாருங்க, வார்த்தைகளை ரொம்ப அழகா பயன்படுத்துவார். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் 200. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை. நீங்க ஒரு சொல் சொன்னா மாற்று சொல் மாற்றார் கண்டுபிடிக்கவே கூடாது.
தட் ஷுட் பி ஃபைனல், தட் ஷுட் பி டெசிசிவ் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பார் வள்ளுவர். இது 200, அது 645. அப்ப இங்க அவரு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈருங்கை விதிரார் கைவர். அவன் எச்ச கையில காக்க ஓட்ட மாட்டான். போடு கண்ணத்திலே போடு, அப்பதான் உண்மை பேசுவான். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் ரங்கோட மனிதன் சொல்ல மாட்டாங்க. கீழ் 1078வது குறளை நீங்க அவன் கீழானவன், அவன் மனுஷனே இல்ல, அவன் மக்களே போலவன். அவன் மூக்கு கண்ணு கை இருக்கும், ஆனா அவன் மனுஷனே இல்ல, மனுஷ உருவு 1071 சொல்லுவான். அதெல்லாம் சொல்லியிருக்கா சார், நான் நம்பரோட சொல்லியிருக்கிறேன் பாருங்க போயிருந்தேன். அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியா, நல்லா இருக்கே அப்படின்னு. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, வள்ளுவத்தை அப்ளைடு நான் சொல்ல பாருங்க, இந்த சைக்காலஜி இந்த இதுலதான் நம்ம பார்க்கணும். நடைமுறை நீதியை அதிகமாக சொன்னவர் வள்ளுவர், பிராக்டிகபிலிட்டியே நிறைய சொன்னவர். சும்மா ஏதோ ஒரு அதாவது யூட்டோப்பியன் வேர்ல்ட பத்தி அவர் கற்பனை உலகத்தை அவர் படைக்கல. சார் உண்மை சொல்லுறாரு, முடியுமான்னா அதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்றாரு. அடுத்தவனை காப்பாத்துறதுன்னா அந்த பொய் கூட உண்மையாகும் என்று சொல்லுகிறார். யாரையும் அடிக்காதன்னா, சில பேருக்கு அடிச்சாதான்டா நடக்கும்னா அதுக்கு கயமைன்ற அதிகாரம் எழுதுறான். மனுஷன் மாதிரி இல்ல, மனுஷ ரூபத்துல இருக்கான்ற. அப்ப எல்லாமே வள்ளுவத்துல பிராக்டிகபிலிட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ யாருக்கோ வேண்டி நீங்களாம் உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க, நல்லவங்களா இருங்க, விட்டு கொடுங்க, அதெல்லாம் சொல்ல. எங்க விட்டு கொடுக்கணும்? யாருக்கு? நன்றாற்றுள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றாக்கடைன்னு எழுதுவார். ஏன்னா இதெல்லாம் எங்க நீங்க போய் சொல்ல முடியும்? பாத்தீங்க 460, 479 இதெல்லாம் நீங்க பார்க்கணும். நன்றாற்றுள்ளும் தவறு உண்டு, நல்லது கூட தப்பானவருக்கு போய் செஞ்சிடாத. பாத்திரம் பிச்சை இடு நம்ம பின்னாடி சொல்றோம். அதுக்கப்புறமா ஒரு பழமொழி ப்ரோவர்ப். ஆனா அன்னைக்கு அவர் சொல்றாரு, நல்லது கூட பார்த்து செய்யுங்க, சரியானவனுக்கு செய்யுங்க, இல்லையா? எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்ற உலகத்துல வள்ளுவர் பொருளை சேரணும்னு சொல்றார். செய்க பொருளை என்று எழுதுவார். செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியது. உன்னுடைய பகைவனை தூரம் நிக்க வைக்கிறது நீ சேர்க்கிற பொருள் தான். ஒன்பொருள் காட்பை இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை ரெண்டும் ஒருங்கு. 759, 760. பொருளை சேர்ன்னு சொன்னவர். அது தப்பான வழியில சேர்க்காது. சேர்த்தினா உனக்கு அது நிக்காது. அன்பூர் ஈ தற்சற்று அறம் நோக்காது ஈற்றிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். இந்த குறள் பாத்தீங்கன்னா இது எங்க வரும் அப்படின்னா 1009வது குறள், 101வது அதிகாரம். அதுல பார்க்கணும். அப்போ அன்பில்லாம தன்னையும் வருத்தி அடுத்தவங்களுக்கும் கொடுக்காம நீ சேர்க்கிற செல்வம் உன்னிடம் இருக்காது, யாரும் அனுபவிப்பார் என்று. அப்ப பொருளை சேரணும்னு சொன்னவர். அந்த பொருள் எப்படி? உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லைகெடும் என்று எழுதுவார். அப்போ பொருள் செயல் வகையில் இங்க பாத்தீங்கன்னா அந்த வலியறிதல்ல வரக்கூடிய, அதாவது உழவரை தூக்காத, உன்னுடைய பொருளின் அளவு தெரியாம தர்மத்தை செஞ்சிடாத, கடைசியில நீ மாட்டிப்போம் கையில ஒண்ணு இல்லாம போய். அப்ப இங்கெல்லாம் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிகபிலிட்டி, நடைமுறை நீதியையும் வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த காமத்துப்பாலையும் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது. சில பேர் இன்பத்துப்பால் என்னமோ தப்ப சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. காமம் என்ற சொல் தான் சரியான சொல். அறம் பொருள் காமம். அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால், அது இன்பத்துப்பால் அல்ல. சோ என்னுடைய நேரத்தை நான் அதிகமா எடுத்துக்கிறது தவறு. ஏன்னா நேரம் காலம் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார். 484 வள்ளுவர் சொல்வார். இப்ப நம்ம பார்த்ததுல நான் சொல்ல வந்த செய்திகள் ஒண்ணு, வள்ளுவம் என்பது ஒரு தனிப்பட்ட ஏதோ யாருக்காக எழுதப்பட்ட நூல் அல்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை எப்படி குணநலன்களால் பண்பு நலன்களால் வளர்த்துக் கொள்வது. ஏன்னா டு எஜுகேட் அ மேன் இன் மைண்ட் நாட் இன் மாரல்ஸ், டு எஜுகேட் அ மெனீஸ் இன் சொசைட்டி. தியோடர் ரூஸ்வெல்ட் சொல்லுவோம், ஒரு மனிதனை பண்பால் உயர்த்தாமல் வெறும் அறிவால் மட்டும் கூர்மைப்படுத்தினால் அங்கு நாம் தீமையை வைக்கிறோம். இந்த வளர குழந்தைங்களை நம்ம அன்பும் பண்பும் பாசம் நேர்மை உண்மை இந்த மாதிரி பண்பு நலன்களை உருவாக்கும் போதுதான் அந்த குழந்தை அறிவாளி ஆகும்போது கூட அந்த அறிவு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதாக மாறும். ஒண்ணு. இன்னொன்னு முயற்சி. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்தன்னு எழுதினார் 619. ஊழையும் உப்பக்கம் காண்பர்னு எழுதினார் 620. அப்போ இந்த முயற்சியை பற்றி, அதான் அயராத உழைப்பு அகலாத முயற்சி உயர்ந்தவை காணும் உள்ளம், இது வள்ளுவத்தினுடைய உண்மையான வெளிப்படை பொருள்கள். இதையெல்லாம் அறிந்து கொண்டு வாழ்க்கை என்பது நாம் மட்டும் வாழ்வதற்கல்ல, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும். 214. அதனால நாம வாழ்க்கை என்பது உலகத்திற்கே பயன்பட வேண்டும் என்ற அந்த தன்மையுடன் நம்மையும் உயர்த்தி கொண்டு சார்ந்தவர்களையும் உயர்த்தி கொண்டு தன்னலம் இன்றி
உலக நலம் கொண்டு நாம் வாழும் பொழுது நம் வாழ்க்கை இனிக்கிறது, சார்ந்த உலகமும் இனிக்கிறது என்று சொல்லி பாரதியாருடைய ஒரு கவிதையுடன் நாம் முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். தேடிச்சோறு நிறந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உடன்று பிற வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழ பருவம் எய்தி கொடும் குற்றுக்கு இறையனவின் வாயும் வேடிக்கை மனிதரென நானும் வீழ்வேன் என நினைத்தாயோ இதுதான் வள்ளுவமோ. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானரை தெய்வத்துள் வைக்கப்படும்.